ஊழல் எதிர்ப்பு தமிழ் போராளிகள் சார்பில் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது வருடம் 2015. நான் மத்திய அரசு ஊழியராக இருந்தேன். எனக்கு சொந்தமாக அயப்பாக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அது கீழ்த்தளமும் மேல்தளமும் உள்ளது. மேல்தளத்திற்கு தனியாக சப்மீட்டர் வேண்டி நான் அயப்பாக்கம் இபி அலுவலகத்தை அணுகிய போது அந்த மின் பொறியாளரிடம் அதற்கான விண்ணப்பமும் ஆவணங்களும் கொடுத்தேன். அவர் அதெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் அடுத்த வாரம் வாருங்கள் என்றார். அடுத்த வாரம் சென்றேன். நான் அவசரமாக கிளம்புகிறேன், நீங்கள் அடுத்த நாள் வாருங்கள் என்றார். அடுத்த நாள் சென்றேன். இது மார்ச் இறுதி என்பதால் நாங்கள் ஆடிட் செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் 2 வாரம் கழித்து வாருங்கள் என்றார். 2 வாரம் கழித்து சென்றேன். அப்போது அவர், உங்களுக்கு புரியவில்லையா, நீங்கள் மேற்கொண்டு பணம் கொடுத்தால்தான் இந்த வேலையை நான் உடனடியாக செய்து தருவேன் என்றார். ஐயா, நான் மத்திய அரசு ஊழியர், நான் எல்லா ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறேன் என்றேன். எது எப்படி இருந்தாலும் மேற்கொண்டு பணம் கொடுத்தால்தான் நான் உங்களுக்கு உங்கள் காரியத்தை செய்து தருவேன் என்றார். மேலும் நீங்கள் அலுவலகத்தை விட்டு செல்லுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று சொன்னபோது என்னுடைய சுயமரியாதை அங்கு அவமதிப்புக்குள்ளானதாக நான் உணர்ந்தேன். நான் இந்த புகாரை லஞ்ச ஒழிப்பு போலீஸிடம் கொடுத்தேன். அவர்கள் அதற்கான நடைமுறைகளை செய்துவிட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்தார்கள். அவரை பொறி வைத்து நாங்கள் பிடித்தோம். அந்த நடைமுறைகளை நான் பொது வழியில் கூற விரும்பவில்லை. என்றால் இதை அறிந்து கொண்டால் லஞ்சம் வாங்குபவர்கள் இதுதான் நடைமுறையா என்று உஷாராகி விடுவார்கள். அவர் பொறி வைத்து பிடிப்பட்டது பத்திரிகையில் வந்தது. அந்த செய்தி அந்த அலுவலகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் கதறி அழுத போது எனக்கு இரக்கமாக தான் இருந்தது. ஒரு நபரை இப்படி பிடித்து கொடுத்து விட்டோமே, ஆனால் அவருடைய லஞ்ச வாங்கும் போக்கினால் எத்தனை பாமர மக்கள் அவதிப்பட்டிருப்பார்கள், கண்ணீர் வடித்திருப்பார்கள் என்று எண்ணிய போது இந்த சட்டத்தை நாம் தூக்கி பிடித்ததும் தர்மத்தை காத்ததும் சரிதான் என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். மேலும் சட்டம் நமக்கு இது போன்ற அநீதிகளை வெல்ல நமக்கு ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துவதற்கு நமக்கான வலிமை இந்த ஜனநாயகத்தில் இருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தால் அந்த அலுவலகத்தில் சிறிது காலத்திற்கு லஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் தொடர்ந்து லஞ்சம் வாங்குபவர்கள் ஒரு அச்சத்தோடும் ஒரு பதற்றத்தோடும் வாங்குவார்கள் என்று நான் கருதுகிறேன். நாம் அச்சப்பட்டால் அவர்கள் லஞ்சத்தை ஒரு தேசிய கடமை போல செய்கிறார்கள். நாம் சட்டத்தை தூக்கி பிடித்தால் அவர்கள் அச்சத்தோடும் பதற்றத்தோடும் அந்த லஞ்சத்தை வாங்குவார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பால் அவர்கள் லஞ்சம் வாங்குவதை மெல்ல மெல்ல தவிர்த்து நல்ல நடைமுறைக்கு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கு ஒவ்வொருத்தரும் நமக்குரிய சட்ட ஆயுதத்தை தூக்கி பிடித்தாலே போதும், லஞ்சத்தை நாம் பெருவரியாக குறைத்து விடலாம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் அச்சப்படாதீர்கள், நமக்கான சட்டத்தை தூக்கி பிடியுங்கள். அவர்கள் அச்சப்பட்டால் லஞ்சத்தை நிறுத்துவார்கள். நாம் அச்சப்பட்டால் அவர்கள் லஞ்சம் வாங்குவதை தேசிய கடமையாக செய்வார்கள். ஆகவே இது என்னுடைய ஒரு சிறிய செய்தியாக ஊழலை எதிர்க்கும் தமிழ் போராளிகள் சார்பாக நான் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.